Gracious, loving Father in heaven, we come into your holy presence, O Lord. We thank for the day you've given to us. Thank you, Lord, for the holy Lenten season. Thank you, Lord, for people of God. Thank you, Lord, for this holy meditation. Lord, you help us to reread the scripture again and again and help us to receive the glorious values from the scripture. Speak to us, O Lord, we hear. Speak to us, O Lord, we hear. Speak to us, O Lord, we hear, and we submit ourselves in your holy hand. You take care of us and bless us. Praying in the name of our loving Lord Jesus Christ and Savior. Amen. Hallelujah. 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 Amen. கிறிஸ்துவுக்குள் அன்பான என் அன்பு சொந்தங்களே, உடன்பிறப்புகளே, என் உறவுகளே, உங்கள் அனைவரையும் திரியேக கடவுளின் இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இறைவனுடைய அருளும் ஆற்றலும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நிரம்ப உங்களோடு தங்கியிருக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். அன்பிற்குரிய என் அன்பு குடும்பத்தினரே, இந்த பரிசுத்தமான வேளையில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் நன்றி படைக்கின்றேன். ஆயர் அவர்களுக்கும் ஆயர் அம்மா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து திருப்பணி செய்கின்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இங்கே இருக்கின்ற எல்லா செயலர் பொருளர் செய்கிற குழு உறுப்பினர்கள், பெரியவர்கள், ஐக்கிய சங்கங்கள், உங்கள் எல்லாருக்கும் இறைவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நெடுநாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு வகுத்து கொடுத்ததற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நீண்ட நேரமாக அல்லாமல் ஒரு சில மணித்துளிகள் நாம் ஆண்டவருடைய சத்தியத்திற்கு உள்ளாக கடந்து செல்ல நான் அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியின் அடிப்படையில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1-9 வாசகங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த பகுதிகள் நமக்கு ஒரு புதிய அழைப்பினையும் ஒரு புதிய மதிப்பீட்டையும் நமக்கு கொடுக்கின்றதாக இருப்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட தடத்திலே நம்மை அவர் வழிநடத்த அவர் விரும்புகின்றார். எல்லைகளை கடந்து அருட்பொழிவு செய்கின்ற கடவுள். எல்லைகள், there is a boundary. when அருட்பொழிவு செய்யும் பொழுது ஒரு எல்லைக்குட்பட்டுத்தான் எல்லாமே நடக்கும். அருட்பொழிவு செய்யும் பொழுது எல்லைகளை கடந்து அருட்பொழிவை செய்கின்ற இறைவனை நாம் இந்த பகுதியில் நாம் அறிந்து கொள்ளலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் அதிர்ச்சி ஊட்டுகின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இங்கே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். கடவுள் தன்னுடைய ஜனங்களை, மக்களை விடுவிக்க ஒரு புறையின அரசனான கோரேஸ் என்கின்ற அந்த அரசனை அவர் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அவர் சொல்லுகிறார். அனாயிண்டட், மை அனாயிண்டட் பர்சன், நான் அபிஷேகம் செய்யப்பட்ட கோரேஸ், இல்லையா? சைரஸ் என்கின்றது ஆங்கில திருமறையில் மிக அழகாக அபிஷேகிக்கப்பட்டவன் என்று கடவுள் அழைக்கிறார். இந்த உலகம் அல்ல, கடவுள் அபிஷேகிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஒரு புற இன அரசனை ஒருவேளை அங்கே நாம் பார்க்கின்ற போது ஒரு பெரிய அறிவிப்பாக இது அமைவதை நாம் பார்க்கிறோம். கடவுள் மத எல்லைகளுக்கு உள்ளே அவரை அடைக்க முடியாது. ஒரு சமயத்திற்கு உள்ளே கடவுளை அடைக்க முடியாது. ஒரு சமூகத்திற்கு உள்ளே கடவுளை நாம் கட்டுப்படுத்த முடியாது. அவர் சமயத்திற்கும் எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டவர் என்பதை, மனிதர்கள் கட்டிய எல்லைகளை அவர் உடைத்து செயல்படுகின்ற கடவுள் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மனிதர்கள் எவைகளையெல்லாம் கட்டமைக்கின்றார்களோ,
இந்த எல்லைக்குள்ளாகத்தான் எல்லாரும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை தாண்டி கடவுள் அபிஷேகம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். விடுதலை இறையியலாளர், ஃபாதர் ஆஃப் லிபரேஷன் தியாலஜி, கொஸ்டாவோ குட்டியாரஸ் என்று சொல்லப்படுகின்ற பேராசிரியர் ஒரு இடத்திலே இவ்விதமாக அவர் சொல்லுகிறார்: God is revealed in history as the one who liberates the oppressed. கடவுள் ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிப்பதிலே கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, மக்களை விடுவிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கடவுள் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். கடவுளுடைய அந்த வெளிப்பாடு அங்கே கோரேசின் வழியாக அது நடைமுறைப்படுத்தப்படுவதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 3 முக்கியமான நிகழ்வுகளை இந்த வேத பகுதியின் வழியாக நாம் தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, கடவுள் எதிர்பாராதவர்களை கருவியாக்குகின்ற ஒரு கடவுளாக அவர் எதிர்பாராத யார் இருக்கிறார்களோ அவர்களை கடவுளுடைய கருவியாக அவர் மாற்றுகிறார். ஏசாயா 45:1 வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, கர்த்தர் தம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய கோரேசை நோக்கி சொல்லு, அபிஷேகிக்கப்பட்டவன் இல்லையா? இதனுடைய எபிரேய வார்த்தை மஷியாக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எபிரேய வார்த்தை. மஷியாக் என்று சொல்லப்படுகின்ற அந்த எபிரேய வார்த்தையிலிருந்து தான் மெசேயா என்கின்ற வார்த்தை இல்லையா? அபிஷேகிக்கப்பட்டவர், மேஷியா என்கின்ற வார்த்தை அது பொருள் கொண்டு அந்த ரூட்டிலிருந்து தான் அது வருகிறது. அந்த மஷியாக் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை தான் அங்கே கோரேசை ஆண்டவர் திருநிலைப்படுத்துகிறார், அபிஷேகப்படுத்துகின்றார். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவதை யாரால் தடுக்க முடியும்? என் அன்பிற்குரிய என் அன்பு சொந்தங்களே, இந்த வார்த்தை ஒரு இஸ்ரவேல் ராஜாவுக்கு அது கொடுக்கப்படவில்லை. இஸ்ராயேல் மக்களுக்கு அந்த வார்த்தை கொடுக்கப்படவில்லை. மஷியாக் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை இட் கேவ் இட் டு a Gentile king. ஒரு புறையின அரசனுக்கு அது வழங்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு புறையின அரசருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தை தான் மஷியாக். அதிலிருந்து வருவதுதான் மேசியா என்று சொல்லப்படுகின்ற இயேசு கிறிஸ்து சொல்லப்படுகிறார் அல்லவா? மேசியா, இவர் மேசியா என்று அதிலிருந்து வரப்படுகின்ற வார்த்தையாக அது இருக்கிறது. ஆகவே என் அன்பிற்குரியவர்களே, இதனுடைய புரட்சியை என் அன்பு சொந்தங்களாகி நீங்கள் புரிந்து கொள்ள அழைக்கின்றேன். கடவுள் நம்முடைய மத எல்லைகளுக்குள் நாம் அடக்க முடியாது. நம்முடைய அபிலாஷைகளுக்குள்ளாக கடவுளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது என்பதை இந்த தபசு நாட்களில் நீங்கள் உணர்ந்து கொள்ளும். கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய எல்லைகள், நம்முடைய மத எல்லைகளுக்குள்ளே ஆண்டவரை நாம் கட்டுப்படுத்த முடியாது. கடவுள் நாம் நினைக்காதவர்களையும் அவர் கருவியாக அவர் மாற்றுகிறார். நாம் நினைக்காதவர்கள், என்னடா இது, ஒரு ஜென்டைல் ராஜாவை போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டாரே, நினைச்சு கூட நம்ம பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் புறண மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பின்புலத்தில் இருந்து வருகிறவர்கள். அவர்களெல்லாம் இஸ்ராயேலின் அந்த உடன்படிக்கை சமூகத்திற்குள்ளே அவர்கள் வர முடியாது. இஸ்ராயேல் மக்களுடைய சமய நம்பிக்கைக்குள்ளாக அவர்கள் வர முடியாது. இஸ்ராயேல் மக்களுடைய உடன்படிக்கை கடவுளுடைய நெருக்கத்திற்குள் அவர்கள் வர முடியாது. அவர்கள் புறையின மக்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். இங்கே கடவுள் அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட புறையின அரசனை தான் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ் என்று சொல்லி நாம் நினைக்காதவர்களையும் ஆண்டவர் விடுதலையின் கருவியாக பரிசுத்தமான அவருடைய விடுதலை திருப்பணிக்கு
கருவியாக அவர் மாற்றுகிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கருப்பின விடுதலை இறையியலாளர், ஃபாதர் ஆஃப் பிளாக் தியாலஜி, ஜேம்ஸ் ஹெச் கோன் என்று சொல்லப்படுகின்ற இறையியலாளர் இவ்விதமாக அவர் சொல்லுகிறார், God takes side with the oppressed. கடவுள் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று செயல்படுகின்ற கடவுள். See, are you follow? ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கமாக, உடைக்கப்பட்ட மக்களின் பக்கமாக, தூக்கி வீசப்பட்ட மக்களின் பக்கமாக, கண்ணியம் களவாடப்பட்டிருக்கின்ற மக்களின் பக்கமாக நின்று கடவுள் செயல்படுகிறார் என்பதற்கு ஆதாரம்தான் இந்த கோரேசனுடைய அபிஷேகம் அமைவதை நாம் பார்க்கிறோம். ஸோ மஷியாக் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை கடவுள் எதிர்பாராதவர்களை ஒரு பெரிய தெய்வீக கருவியாக மாற்றுகின்ற கடவுள்தான் நீங்களும் நானும் வழிபடுகின்ற கடவுள். ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை என்னை ஆண்டவர் பயன்படுத்தவில்லை. there will be a time, சரியான நேரம் வரும்பொழுது ஆண்டவர் உங்களையும் அவர் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, என்னை எடுத்து பயன்படுத்தலையே, என் குடும்பத்தை எடுத்து பயன்படுத்தலையே, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கூடாது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் நல்ல உறவிலே நீங்கள் உங்களை அர்ப்பணித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக கடவுள் வலிமையாக உங்களை கோரேசு அரசனை பயன்படுத்திய அதே கடவுள் உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். God always takes the side with the oppressed people. ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கமாக நின்று செயல்படுகின்ற கடவுளை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, இருளுக்குள் மறைந்திருக்கின்ற அருளை வெளிப்படுத்துகின்ற கடவுள். ஹிடன் ட்ரெஷர்ஸ். எங்கே இருளோ, எங்கே காரிருளோ, எங்கே பாவமோ அதற்கு உள்ளாக ஆண்டவர் அருளையும் அவர் வைத்திருக்கிறார் என்கின்ற அடிப்படை உண்மையை நாம் பார்த்து கொள்ளலாம். ஏசாயா 45:3 வாசியுங்கள். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அப்போ எங்க இருக்குதான் புதையல்களும் பொக்கிஷங்களும்? அந்தகாரத்திலே இருக்கின்ற என் அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் இருள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அந்த இருளுக்குள்ளே ஆண்டவர் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக 23ஆம் சங்கீதம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், அங்கே யார் இருப்பது என்னோடு. அப்போ அங்கே பொக்கிஷம் எது? என்ன பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு? கடவுள் தான்ப்பா பொக்கிஷம். இந்த உலகத்தில் அவரை விட வேறு பொக்கிஷம் உங்களுக்கு வேண்டுமா? ஆண்டவர் தான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் மரண இருளின் ஒரு பெரிய பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், ஒரு பெரிய இருட்டிற்கூடாக நான் சென்றாலும், அதற்குள்ளே இருக்கின்ற அந்த பொக்கிஷம் என்னவென்று சொன்னால் என் ஆண்டவர் தான் உங்களுக்கு பொக்கிஷமாக அவர் இருக்கிறார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த பொக்கிஷம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் ஓட்சார் என்று சொல்லப்படுகின்ற OTSAR, ஓட்சார் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மறைத்து வைக்கப்பட்ட செல்வம். உங்களுக்காகவே இறைவன் மறைத்து வைத்திருக்கின்ற செல்வத்தை குறிப்பறிந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வேளையினுடைய கட்டாயமாக இருக்கு. மறைத்து வைக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த வசனம் ஒரு பெரிய விசுவாச அறிவிப்பாக இது இருக்கின்றது. இருளுக்குள் கடவுள் ஆசீர்வாதத்தை மறைத்து வைத்திருக்கின்றார். தோல்விக்குள் கடவுள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றவராக இருக்கின்றார். ரொம்ப அழகாக தோல்வி என்று சொன்னால் அந்த தோல்விக்குள்ளேயே ஆண்டவர் ஒரு பெரிய ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை தான் மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷங்கள். நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோமே, நாங்கள் தோற்றிருக்கின்றோமே,
என்னுடைய வாழ்க்கையிலே நான் முன்னேறவில்லையே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தோல்வி இருக்கிறதே, என்னுடைய மனைவியினுடைய வாழ்விலே, என்னுடைய பெற்றோருடைய வாழ்விலே இப்படி அந்தகார இருள் சூழ்ந்த நோய்கள் இருக்கிறதே, எல்லா நேரங்களிலும் வாழ்விலே நாங்கள் தோற்று போகிறோம் என்று நீ கவலைப்படும் பொழுது, அந்தகாரத்திற்குள்ளும் அங்கே ஒரு புதையலை, ஒரு பொக்கிஷத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த ஓட்சார் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை மறைத்து உங்களுக்காகவே மறைத்து வைக்கப்பட்ட சொத்து, மறைத்து வைக்கப்பட்ட புதையல் அங்கே இருக்கிறது. அது என் ஆண்டவராக அவர் வெளிப்படுகிறார் என்கின்ற அடிப்படை உண்மையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். பெண் இறையியலாளர் எலிசபெத் ஃபெரோன்சா என்கின்ற பெண் இறையியலாளர் அழகாக ஒன்றை கூறுவார். God's vision of justice, it breaks touches of domination. இல்லையா? கடவுளுடைய நீதியால் ஒடுக்குமுறை அமைப்புகள் உடைக்கப்படுகின்றன. கடவுளுடைய நீதி ஒடுக்குகின்ற எல்லா அமைப்புகளையும், இருள் சார்ந்த எல்லா அமைப்புகளையும், உங்களுடைய வாழ்வை அஸ்தமிக்க செய்கின்ற எல்லா அமைப்புகளையும் அது உடைத்து சுக்குநூறாக்குகிறது என்று பெண் இறையியலாளர் எலிசபெத் ஃபெரோன்சா என்கின்ற பெண் இறையியலாளர் அழகாக எடுத்து சொல். பெண்களுடைய வாழ்வில இருள் சூழ்ந்திருக்கிறதா? பெண்களுடைய வாழ்வில உடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா? பெண்களுடைய வாழ்வில மரண இருளின் பள்ளத்தாக்கு இருக்கிறதா? பெண்களுடைய வாழ்வில எந்த விதமான வளமையும் முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறதா? அங்கே மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம், கடவுள் வைத்த ஒட்சார் என்று சொல்லப்படுகின்ற மறைக்கப்பட்ட சொத்தையும் புதையலையும் ஆண்டவர் உனக்காகவே அவர் வைத்திருக்கின்றார். அந்த இருளுக்குள் கடவுள் ஆசீர்வாதத்தை உனக்கு தர வல்லவராயிருக்கிறார் என்கின்ற அடிப்படை நம்பிக்கையிலே நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவன் நம்மை அழைக்கின்றார். வரலாற்றிலே குறிப்பாக கடவுளுடைய நீதியினாலே ஒடுக்குமுறை அமைப்புகள் உடைக்கப்படுகின்றன. எல்லா ஒடுக்குமுறை சக்திகளையும் ஆண்டவர் உடைத்து போட்டு ஒரு புதிய சூழ்நிலையை, ஒரு அபிஷேகிக்கப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்? why did God anoint Cyrus? ஏன் கோரேஸ் அரசனை கடவுள் அபிஷேகித்தார்? ஏன் ஆண்டவர் ஒரு புறையின அரசனை அங்கே ஏன் அவர் அபிஷேகிக்கிறார்? அதில் பார்த்தீங்கன்னா தெரியாது. பாபிலோனிய சிறையிருப்பிலே இருக்கின்ற இஸ்ராயேல் மக்களை விடுதலை செய்து பிரகடனப்படுத்தின ஒரே ஒரு காரணத்திற்காக, விடுதலை என்கின்ற அறிவிப்பை அந்த அரசன், எத்தனையோ அரசர்கள் இருந்தார்கள், எவ்வளோ பேர் ஒடுக்குதல்களிலே அங்கே மையம் கொண்டவர்களாக, நாட்டம் கொண்டவர்களாக, ஒரு புறையின அரசன், ஒரு புறையினத்தை சேர்ந்தவன் இஸ்ராயேல் சமூகத்தை அங்கே சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்த ஒரே காரணத்தினாலே அங்கே என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ் என்று சொல்லி ஆண்டவர் டிக்ளேர் செய்வதை நாம் பார்க்கிறோம். என் அன்பிற்குரிய என் அன்பு சொந்தங்களே, இருளுக்குள் மறைந்துள்ள அருளை வெளிப்படுத்துகின்ற கடவுள் யாரெல்லாம் தங்களை விடுதலைக்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் தங்களை விடுதலையின் செயல்பாட்டுக்கு நேராக அர்ப்பணிக்கின்றார்களோ, யாரெல்லாம் விடுதலையின் தடத்திலே நடக்கின்றார்களோ, யாரெல்லாம் மற்றவருடைய விடுதலையிலே நாட்டமுடையவர்களாக இருக்கின்றார்களோ, அத்தனை பேரையும் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினாலே மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷங்களினாலே அலங்கரிக்க அவர் வல்லவர் என்பதை இந்த எபிரேய வார்த்தையின் வழியாக ஓட்சார் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த பரிசுத்தமான வேளையில் மூன்றாவதாக வரலாற்றிலே குயவனாகிய கடவுள் இருக்கின்றார். ஒரு குயவனாக அவர் ஏசாயா 45 அதிகாரம் 9 வாசகத்தில் தன்னை உருவாக்கினவரோடு வாதாடுவதற்கு எம்மாத்திரம் இல்லையா? அந்த வசன வாசிங்க 45:9. மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்னை செய்கிறையே அன்றி சொல்லத்தகுமோ, உன் கிரியையானாது. தன்னை உருவாக்குகிறவனோடு வழக்காடுவது அங்கே மிகப்பெரிய சிக்கலை அது ஏற்படுத்துகிறது இல்லையா? தன்னை உருவாக்குகின்றவர்கள்,
என் அன்பிற்குரிய என் அன்பு சொந்தங்களே, கடவுளுக்கு விரோதமாக நாம் செயல்படக்கூடாது என்பது, we are all created in the image of God. You are created in the image of God. Therefore you should not அவருக்கு விரோதமாக எழும்பவோ, அவருக்கு விரோதமாக இறங்கவோ, அவருக்கு விரோதமாக பேசவோ கூடாது என்கின்ற அடிப்படை உண்மையை இதிலே நாம் புரிந்து கொள்ள உருவாக்கினவன் என்று சொல்லப்படுகின்ற அதற்கு கொடுக்கப்படுகின்ற எபிரேய வார்த்தை யாட்சார் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை, YATSAR, யாட்சார். அதனுடைய அர்த்தம், ஒரு குயவன் மண்ணை வடிவமைப்பது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் வடிவமைத்திருக்கின்றார். அவருடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் ஒரு மட்பாண்டம் செய்கின்ற குயவனாக, மனிதன் மண்ணாக அங்கே வடிவமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் வரலாற்றை வடிவமைக்கிறார் என்பது உண்மையாக இருக்கிறது. ஒரு வரலாற்றை, ஒரு விடுதலை வரலாற்றை கடவுள் வடிவமைக்கிறார். ஒரு விடுதலை வரலாற்றிற்கு புற இனத்தவரை ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு பாத்திரமாக ஆண்டவர் அங்கே வடிவமைக்கின்றார் என்கின்ற யாட்சார் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையினுடைய அந்த ரூட்டினுடைய பொருள் அவிதமாக இருக்கிறது. ஆண்டவர் வடிவமைக்கிறார். யாரை வடிவமைக்கிறார் பாருங்கள். ஒரு 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 புறையின அரசனை, ஒரு புறையின அரசனை என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று சொல்லி டிக்ளேர் செய்கின்ற இஸ்ரவேலின் கடவுள் அவ்வளவு வலிமையான ஒரு அதிசயத்தை அங்கே அவர் உருவாக்குகின்றார். ஒரு குயவன் எப்படி ஒரு 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 மண்ணை வணைகின்றானோ, அதுபோல புற இனத்தில் இருந்து வருகின்ற ஒரு அரசனை மேசியாவுக்கு இணையாக அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்கே வணைந்து அங்கே உலகத்திற்கு முன்பாக, நமக்கு முன்பாக அவர் நிறுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் அரசர்களையும் நாடுகளையும் சமூக இயக்கங்களையும் பயன்படுத்தி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற வரலாற்றின் கடவுள் நம்முடைய கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசர்களை அவர் வடிவமைக்கின்றார், நாடுகளை அவர் வடிவமைக்கின்றார், சமூக இயக்கங்களை அவர் வடிவமைக்கின்றார். இவைகளை பயன்படுத்தி இறைவனுடைய விடுதலையின் திட்டத்தை மிக நேர்த்தியாக அவர் செயலாக்கம் செய்கின்றார். அவர் அதை செயல் வடிவிலே கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். என் அன்பிற்குரிய என் அன்பு சொந்தங்களே, மிக நேர்த்தியாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் நமக்கு ஆகச்சிறந்த ஒரு புரட்சிகரமான விசுவாசத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் ரெவல்யூஷனரி ஃபெய்த், ஒரு புரட்சிகரமான விசுவாசத்தை கடவுள் நமக்கு முன்பாக அவர் வைப்பதை நாம் பார்க்கின்றோம். ரொம்ப அழகாக இந்த பகுதியை நீங்கள் பார்க்கணும். God is the one who breaks the religious boundaries. சமயங்களின் அராஜக எல்லைகளை உடைக்கிறார் என்பதுதான் என்னுடைய இன்டர்பிரேஷனாக இருக்கும். அத்துமீறுகின்ற எல்லைகளை எல்லாம் என் ஆண்டவர் உடைத்து அங்கே ஒரு புதிய சாட்சியத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். ஒரு புதிய மெசியானிக் ஈராவை அங்கே ஏற்படுத்துகிறார். ஒரு பெரிய அபிஷேகத்தை அங்கே அவர் ஏற்படுத்துகிறார். ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு பெரிய என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு, இஸ்ராயேலிலே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அப்பொழுது இறைவனுடைய அருளும் ஆற்றலும் ரொம்ப ரேராக வெளிப்படுகின்ற நேரத்தில் ஒரு புற இனத்தவரை நான் அபிஷேகம் செய்யப்பட்ட அரசன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய! God is the one who breaks the religious boundaries. எல்லா விதமான அந்த சமயங்களின் கட்டுகளையும் சமயங்களின் எல்லைகளையும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து ஒரு புதிய மனுக்குலத்தை, ஒரு புதிய விடுதலையின் சக்தியை அங்கே நமக்கு முன்பாக அவர் நிறுத்துவதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். So that is the revolutionary faith. God is the one who hides blessing within the darkness. இருளில் இருக்கின்ற மக்கள், என்னம்மா வசனம்? இருளிலே இருக்கின்ற மக்கள்
பேரொளியை கண்டார்கள். யார் அந்த பேரொளி? மசேயா என்று சொல்லப்படுகின்ற, மெசேயா என்று சொல்லப்படுகின்ற இயேசு கிறிஸ்து. இருளிலே மறைத்து வைக்கப்பட்ட மக்களுக்காக, இருளிலே இருக்கின்ற மக்களுக்காக, இருளிலே விழுந்து போயிருக்கின்ற மக்களுக்காக, வெளிச்சத்திற்குள் வர முடியாத மக்களுக்காக மிக பெரிய பேரொளியாக, புதையலாக, அங்கே மிகப்பெரிய சொத்தாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மெசேயா இருக்கிறார். அந்த மெசேயா தான் விடுதலை செய்வதற்காக அவர் புறப்பட்டு வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள God is the one who hides blessing within darkness. மிகப்பெரிய இருளிலே கடவுள் பொக்கிஷங்களை அங்கே அவர் வைத்திருக்கிறார், புதையல்களை அவர் வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட புதையல்கள்? விடுதலை வாழ்வு என்கின்ற புதையலை அவர் வைத்திருக்கிறார். விடுதலை வாழ்வை அவர் உறுதி செய்கின்றவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். God is the potter who shapes history. God is a potter who shapes history. வரலாற்றை வடிவமைக்கின்ற கடவுள் வரலாற்றை வடிவமைக்கின்றார். புற இன சமூகத்திலிருந்து, ஒரு புற இன சமூகத்திலிருந்து ஒரு புதிய வடிவத்தை என் ஆண்டவர் உருவாக்குகின்றார். என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாசன் என்று சொல்லி அங்கே கோரேசு மன்னனை அங்கே டிக்ளேர் செய்வதை நாம் பார்க்கின்றோம். என் அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட வலிமையான ஒரு குயவனாக இருக்க முடியும் பாருங்கள். தன்னுடைய சமயத்திற்குள்ளே, தன்னுடைய இனத்திற்குள்ளே, தன்னுடைய சூழலுக்குள்ளேயே உருவாக்குகின்ற கடவுள் அல்ல, மாறாக எல்லைகளை தாண்டி செல்லுகின்ற கடவுள். எல்லைகளை உடைத்து, கோடுகளை உடைத்து, சிதறடிக்கப்பட்ட மக்களை கூட்டி சேர்க்கின்ற கடவுளாக அவர் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இப்பொழுது என் ஆண்டவர் எல்லையை தாண்டி மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதுதான் அது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய அளவில் யாரும் பேச முடியாத சூழ்நிலையிலே, யாரும் உறவாட முடியாத சூழ்நிலையில அந்த கானானிய பெண்ணுக்கு கூட அப்படித்தான் நடந்தது. அப்படித்தான் நடந்தது. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. அந்த எத்னிக், அந்த ரேஷியல் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த சூழலை அங்கே வெளிப்படுத்தி காட்டும் பொழுது அங்கே கடவுள் பிள்ளைகளின் அப்பத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லி அவர் இரக்கமற்றவராக அவர் காணப்படவில்லை. மாறாக, என் அன்பு மகளே, உனக்குரிய உரிமையை நீ வாதாடி பெற்றுக்கொள் என்று அந்த மகளை பேச விடுகின்ற கடவுள் அந்த மகளை பேச அனுமதிக்கின்றார், உரையாட அனுமதிக்கின்றார். அப்பொழுதுதான் அந்த மகள் பேசுகிறார். எந்த விதத்திலும் அங்கே பயப்படாமல் இயேசுவோடு நின்று பேசுகின்ற அந்த மகளை நீங்கள் காண வேண்டும். I don't want your table food, but the crumbs which falls from the table, we will get it. அப்பொழுதுதான் என் ஆண்டவர் உரிமைக்காக போராடி நின்று வாதாடி பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த விடுதலை வாழ்வை அவர் பாராட்டுகின்றார். மகளே, மகளே, உன் விசுவாசம் பெரியது. மகளே, உன் விசுவாசம் பெரியது. என் அன்பு சொந்தங்களே, எப்பொழுதுமே நீங்கள் புரிந்து கொண்டு, எல்லைகளை தாண்டி சிதறடிக்கப்பட்ட மக்களை கூட்டி சேர்க்கின்ற மேசியாவினுடைய திருப்பணிதான் இந்த பகுதியிலும் அது எதிரொலிக்கிறது என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். God is the potter who shapes history. Therefore, my dear sisters and brothers in Christ, today our confession of faith is, we worship the God who pours out the grace beyond the boundaries. எல்லைகளை தாண்டி அருட்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கடவுளை இன்றைக்கு நீங்களும் நானும் வழிபட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லைகளை தாண்டி அபிஷேகிக்கின்ற கடவுளை நீங்களும் நானும் வழிபட விசுவாசத்தோடு அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். He breaks barriers. He destroys oppression. He breaks barriers.
எல்லா தடைகளையும் உடைக்கின்றார். அம்மா, உனக்கு என்ன தடை? இந்த தபசு நாட்களில ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உனக்கு தடைகள் இருக்கும் என்று சொன்னால் என் ஆண்டவர் அந்த தடைகளை உடைக்கின்றவராக, he breaks barriers in your life. எவைகளையெல்லாம் தடையாக உனக்கு இருக்கிறதோ அத்தனை தடைகளையும் என் ஆண்டவர் உடைத்து சுக்குநூறாக்கி அதை உனக்கு ஒரு புதிய விடுதலை வாழ்வை உறுதி செய்கின்றவராக அவர் இருக்கின்றார். he destroys oppression. சமூக அமைப்புகள் உன்னை ஒடுக்கிக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், சமய அமைப்புகள் உன்னை ஒடுக்கிக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், உன்னுடைய கலாச்சாரம் உன்னை ஒடுக்கிக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்புகள் உன்னை ஒடுக்கிக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், அதிலிருந்து விடுதலையை தருவதற்காக இறைவன் வந்திருக்கின்றார். அதிலிருந்து விடுதலையை தருவதற்காக எல்லைகளை அவர் மீறுகின்றார், எல்லைகளை அவர் உடைக்கின்றார். அதிலிருந்து விடுதலை தருவதற்காக he destroys all kinds of oppression. பெண்களை முடமாக்குகின்ற சக்திகள் இருந்தால் அந்த சக்திகளை உடைப்பதற்காக என் இறைவன் வந்திருக்கிறார் என்பதை தான் இந்த தபசு நாட்களிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஒடுக்குகின்ற எந்த அமைப்பையும் ஆண்டவர் சும்மா விடமாட்டார். அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கின்ற, இறைவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனுக்குலத்திற்கு ஏற்படுகின்ற சிக்கல்களை அடித்து நொறுக்குவதற்காக ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார் என்கின்ற அடிப்படை உண்மையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகிறோம். he breaks barriers, he destroys oppression, he transforms history. உன்னுடைய வரலாற்றை மாற்றுருவாக்கம் செய்ய கடவுள் வந்திருக்கின்றார். இஸ்ராயேலின் சிறைப்பட்ட வரலாற்றை, பாபிலோனிய அடிமை தனத்தை அங்கே மாற்றுருவாக்கம் செய்ய ஒரு புற இன அரசனை அங்கே பயன்படுத்தி அவரை அபிஷேகம் பண்ணி அவரை அங்கிருந்து அந்த விடுதலை சிந்தனைகளை கொடுத்து அங்கிருந்து அனுப்பிய சிறையிருப்பிலிருந்து மக்களை விடுதலை செய்த அதே சிறையிருப்பை உடைத்து மாற்றுருவாக்கம் செய்த கடவுள் உன்னுடைய வாழ்விலும் உன்னுடைய வரலாற்றிலும் ஆண்டவர் மாற்றுருவாக்கத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். He wants to transform you. He wants to transform your children. He wants to transform your entire community. He wants to transform your church. உன்னுடைய திருச்சபையை மாற்றுருவாக்கம் செய்வதற்காக இறைவன் புறப்பட்டு வந்திருக்கிறார் என்கின்ற அடிப்படை உண்மையை இந்த பகுதியிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். And he recreates human lives anew. He recreates a human life anew. ஒரு புதிய வாழ்வு. மீண்டும் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பாவங்கள், இந்த உலக அமைப்புகள், இந்த உலக அநீதியான சூழல்கள் உங்களை வடிவம் இழக்க செய்திருக்கிறது, ஒளி இழக்க செய்திருக்கிறது, உலர்ந்த எலும்புகளாக உங்களை பள்ளத்தாக்கிலே தள்ளி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் உங்களை எல்லாம் மீட்டெடுத்து உங்களை மறு வடிவம் கொடுத்து ஒரு புதிய படைப்பாக அவர் மாற்றுகிறார் என்கின்ற அடிப்படை உண்மையை என் அன்பு சொந்தங்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள நான் உங்களை அன்பாக அழைக்கிறேன். Therefore, today our confession of faith is we worship the God who pours out grace beyond the boundaries. He breaks barriers. He destroys oppression. He transforms the entire history and he recreates human life anew. ஒரு புதிய வடிவத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்றவராக உன்னுடைய தலையை உயர்த்தி உன்னை அபிஷேகம் செய்ய என் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். என் அன்பிற்குரிய என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு உடன் பிறந்தார்களே, மிக தெளிவாக மிக அழகாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். God is the one who breaks religious boundary, not only religious boundary but the boundary of my family. எந்த எல்லைக்குள்ளேயே நீ இருக்கின்றாயோ, எந்த எல்லைக்குள்ளேயே நீ முடங்கி கிடக்கின்றாயோ, எந்த எல்லையை விட்டு உன்னால் வெளியிலே வர முடியவில்லையோ அத்தனை எல்லைகளையும் ஆண்டவர் தகர்த்து போடுகின்றார். Many people externally they fast. Many people externally they pray, but they are unable to come out from the boundaries. They are unable.
unable. ஐயா, என் குழந்தை இதிலிருந்து வெளியே வரவில்லை, என்னுடைய குடும்பம் இந்த சிக்கலில் இருந்து வெளியிலே வரவில்லை, என்னுடைய மகன் இதிலிருந்து வெளியிலே வரவில்லை. அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களோடு நீ எப்பொழுதும் நீ போராடி கொண்டிருக்கின்றாயா? என் ஆண்டவர் அந்த எல்லைகளை எல்லாம் உடைத்து விடுதலைக்கு நேராக உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன்னுடைய சமூகத்தையும் வழிநடத்த வல்லவர் என்பதற்கு ஆதாரம்தான் இந்த கோரேசை நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்வது. என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு உடன் பிறந்தார்களே, நீங்களும் நானும் நம்முடைய தலையை உயர்த்துவதற்காக கடவுள் அவர் இங்கே வந்திருக்கின்றார். The God is the one who hides great blessings within darkness. இருளுக்கு மத்தியிலே புதையல்கள், இருளுக்கு மத்தியிலே அங்கே மிகப்பெரிய புதையல்கள், பொக்கிஷங்கள் ஆண்டவர் வைத்து. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை இருள் சூழ்ந்த சக்திகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை விடுவிப்பார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளுக்குரிய அழைப்பாக இருக்கிறது. என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் அன்பு உறவுகளே, God is the potter who shapes entire history. Here is a God who stands before you to reshape you again and again. He wants to reshape. உன்னை மீண்டும் மறுகட்டுமானம் செய்ய என் ஆண்டவர் உனக்கு முன்பாகவே நின்று கொண்டிருக்கிறார். நீ அவருக்கு உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது உன்னை மறுகட்டுமானம் செய்வார். உன்னை அழகாக ஒரு புதிய பாத்திரமாக, ஒரு புதிய படைப்பாக, ஒரு புதிய வடிவமாக, ஒரு புதிய அபிஷேகம் செய்யப்பட்ட மகனாக, மகளாக என் ஆண்டவர் உன்னை வடிவமைப்பார் என்கின்ற அடிப்படை உண்மையை இன்றைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொண்டு அவருடைய திருக்கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்க கடவுள் அழைக்கின்றார். Therefore, my dear sisters and brothers in Christ, he breaks the barriers, he destroys the oppression, he transforms the history and he recreates human lives anew. கண்களை மூடி அமைதியாக நாம் மன்றாடும். அமைதியாக ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நம்மை தாழ்த்தி அவருடைய திருக்கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் உன்னை அபிஷேகம் செய்கின்றவராகவே அவர் இருக்கிறார். உன் தலையை உயர்த்துகின்றவராக அவர் இருக்கின்றார். உன்னை உயர்த்தி உன்னை ஒரு புதிய வடிவமாக்கி விடுதலையின் தடத்திலே உன்னை வழிநடத்த அவர் விரும்புகின்றார். அர்ப்பணிப்போமா? என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. கமான். என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. ஏல் பிராசீம் தடைகள் உடைப்பவரே. Come on, sing it together. ஏல் பிராசீம் தடைகள் உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் துணையாய் வருபவரே. ஆமென். துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே, என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே, என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தமாய் இறங்கி பரிசுத்தமான அவருடைய பிரசன்னத்திலே உன்னை அபிஷேகித்து உன் தலையை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து
அப்பா, இந்த தபசு நாட்களில் என்னை கட்டி போட்டிருக்கின்ற எல்லா காயங்களையும் எல்லா எல்லைகளையும் நீர் உடைத்து என்னை வெளியிலே கொண்டு வாரும் இறைவா. என்னை வெளியிலே கொண்டு வாரும். என்னை ஒரு புது படைப்பாக மாற்றும். எனக்கு நீர் அபிஷேகத்தை தாரும். என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள் என்று நீர் டிக்ளேர் செய்யும் ஆண்டவரே. என்னை கொண்டு வாரும் வெளியிலே என்று சொல்லி ஆண்டவருடைய பரிசுத்த கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். பரிசுத்த கரங்களிலே நாம் அர்ப்பணித்து இந்த தபசு நாட்களுக்கு அவருக்கு பிரியமாய் இந்த உலகத்திலே வாழ அவருடைய கல்வாரி சிலுவையினுடைய காயங்களை நாம் பார்க்கும் பொழுதும் கல்வாரி பாடுகளை நாம் பார்க்கும் பொழுதும் கலங்காமல் நம்மால் இருக்க முடியாது. நீங்களும் நானும் அந்த பரிசுத்தமான கல்வாரி சிலுவையில் காயப்பட்ட அந்த இயேசுவை நாம் பார்த்து ஆண்டவருடைய திருக்கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். கல்வாரி சிலுவையிலே காயப்பட்ட இயேசுவை பார், கலங்காதோ உன் கண்கள், பதறாதோ உன் இதயம். கல்வாரி சிலுவையிலே காயப்பட்ட இயேசுவை பார், கலங்காதோ உன் கண்கள், பதறாதோ உன் இதயம். நமக்காய் சிலுவையில் அவர் சரீரம் உழுத நீலம் போல் கிடந்ததையா. நமக்காய் சிலுவையில் அவர் சரீரம் உழுத நீலம் போல் கிடந்ததையா. உன்னை என்னை சுமந்த தோள்கள், உன்னை என்னை சுமந்த தோள்கள், பார சிலுவை சுமக்குதையா, பார சிலுவை சுமக்குதையா. கல்வாரி சிலுவையிலே காயப்பட்ட இயேசுவை பார், கலங்காதோ உன் கண்கள், பதறாதோ உன் இதயம். கலங்காதோ உன் கண்கள், பதறாதோ உன் இதயம். பாவி என்னை மீட்டிடவே பார சிலுவை சுமந்திரையா. பாவி என்னை மீட்டிடவே பார சிலுவை சுமந்திரையா. காட்டி கொடுத்த கயவனையும், காட்டி கொடுத்த கயவனையும் நண்பனே என்று அழைத்தீரையா, நண்பனே என்று அழைத்தீரையா. கல்வாரி சிலுவையிலே காயப்பட்ட இயேசுவை பார், கலங்காதோ உன் கண்கள், பதறாதோ உன் இதயம். கலங்காதோ உன் கண்கள், பதறாதோ உன் இதயம். துரோகம் செய்த எனக்காகவே துன்ப சிலுவை ஏற்றிரையா. துரோகம் செய்த எனக்காகவே துன்ப சிலுவை ஏற்றிரையா. சமூக விளிம்பில் வாழும் என்னை, சமூக விளிம்பில் வாழும் என்னை
சேர்த்தனைக்க மரித்தீரையா, சேர்த்தனைக்க மரித்தீரையா. கல்வாரி சிலுவையிலே காயப்பட்ட இயேசுவை பார், கலங்காதோ உன் கண்கள், பதறாதோ உன் இதயம், கலங்காதோ உன் கண்கள், பதறாதோ உன் இதயம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, தாயும் தந்தையுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான இந்த தபசு நாட்களில் என் அன்பு சொந்தங்களாகிய இறைமக்களை நீர் அழைத்து வந்தீர். அவர்களோடு உம்முடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள உதவி செய்தீர். இறைவா, நீர் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கின்ற கடவுள் என்பதை நினைத்து அகமகிழ்ந்து நாங்கள் நன்றி படைக்கின்றோம். கோடுகளை தாண்டி எல்லைகளை உடைத்து புறையின அரசனை நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று டிக்ளேர் செய்த எங்கள் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களையும் சுற்றி இருக்கின்ற வலயங்கள், சுற்றிலும் இருக்கின்ற எல்லா விதமான எல்லை கோடுகளையும் உடைத்தெறிந்து மிகப்பெரிய மாட்சிமையோடு அந்த காரத்தில் இருக்கின்ற எல்லா புதையல்களையும் என் அன்பு மக்களுக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே, எப்போதும் நீர் துணையாக இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் மன்றாடுகிறோம். கல்வாரியின் காயங்கள் எங்களை மாற்றட்டும் இறைவா. கல்வாரியின் பாடுகள் எங்களை மறுரூபமாக்கட்டும் இறைவா. கல்வாரியினுடைய பரிசுத்தமான ஆசீர்வாதங்கள் ஒரு புதிய விடுதலை தடத்திலே எங்களை வழிநடத்தட்டும் இறைவா. தாழ்மையோடு உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். துதி, கனம், மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த தந்தையே. ஆமேன், ஆமேன்.